10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 his first flight அப்படிங்கிற லெசன்ல இருந்து கிராமர் பார்ட்டில் ஆக்டிவ் பாசிவ் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. ஒரு சென்டென்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரியான சென்டென்ஸாக இருந்தால் அதை எப்படி பாசிவில் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்க. இன் ஆக்டிவ் வாய்ஸ் ரெக்வஸ்ட் பிகின்ஸ் வித் ப்ளீஸ். நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் சொல்லும்போது எப்பயுமே அந்த ரெக்வஸ்ட் எதில் ஆரம்பிக்கும்னா ப்ளீஸ் அப்படிங்கிற வார்த்தையில் தான் ஆரம்பிக்கும். ப்ளீஸ் கிவ் மீ அ பென், ப்ளீஸ் கிவ் மீ அ டம்ளர் ஆஃப் வாட்டர் அப்படிலாம் சொல்லும்போது ப்ளீஸ் அப்படிங்கிற வார்த்தையில் ஸ்டார்ட் ஆகும். When we change a request from active to passive, we should begin the sentence with you are requested to. நம்ம அதுவே இப்போ ஆக்டிவ்லேருந்து பாசிவ்க்கு மாத்திரம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ளீஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணி பாசிவில் எழுதுறோன்னா யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அப்படின்னு சொல்லி எழுதணும். இஃப் த ரெக்வஸ்ட் இஸ் இன் தி நெகட்டிவ் ஃபார்ம், ஒருவேளை அந்த ரெக்வஸ்ட் வந்து நெகட்டிவ் ஃபார்மில் அந்த நாட் வர மாதிரியான நெகட்டிவ் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா த ரெக்வஸ்ட் இன் பாசிவ் வாய்ஸ் ஷுட் பிகின் வித் யூ ஆர் ரெக்வஸ்டட் நாட் டு. நெகட்டிவில் இருந்துச்சுன்னா நோ, நாட் அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வரும்போது யூஆர் ரெக்வஸ்டட் நாட் டு அப்படின்னு ஆரம்பிக்கணும் நம்ம ஆக்டிவில் சேஞ்ச் பண்ணும்போது. எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க, பார்க்கலாம். ப்ளீஸ் அசம்பிள் இந்த கிரவுண்ட், எல்லாரும் போய் கிரவுண்டில் அசம்பிள் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது ஆக்டிவ். அதை சேஞ்ச் பண்ணும்போது நம்ம பாசிவாக சேஞ்ச் பண்ணும்போது தேர்ட் பர்சன் கிட்ட சொல்லும் போது பாசிவாக சேஞ்ச் ஆகும் இல்லையா. அப்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ப்ளீஸ் எடுத்துகிட்டு யூஆர் ரெக்வஸ்டட் டுன்னு போடுறோம். ஸோ அப்போது ப்ளீஸ் எடுத்துடலாம், ப்ளீஸுக்கு பதிலாக யூஆர் ரெக்வஸ்டட் டு அசம்பிள் இந்த கிரவுண்ட், மீதியெல்லாம் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஆக்டிவ் டு பாசிவ். ஒருவேளை ரெக்வஸ்ட்டுன்ற ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ் வந்தால். செகண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளீஸ் டு நாட் யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஹியர். அது ஆக்டிவ். இங்கே யாரும் மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றது டேரெக்டாக நம்ம சொல்கிறோம். இதை தேர்ட் பர்சன் கிட்ட சொல்லும் போது நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், நெகட்டிவ் ஃபார்மில் இருந்துச்சுன்னா யூ ஆர் ரெக்வஸ்டட் நாட் டு அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ ப்ளீஸ் டு நாட் எடுத்துகிட்டு யூ ஆர் ரெக்வஸ்டட் நாட் டு, மீதியெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஹியர், அது பாசிவாக மாறிடுச்சு. அடுத்து ஆக்டிவ் டு பாசிவாக சேஞ்ச் பண்ணும்போது ஒருவேளை அந்த ஆக்டிவ் சென்டென்ஸ் வந்து அட்வைஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அட்வைஸ் பண்ணுற மாதிரியான சென்டென்சஸ் வரும்போது ஆக்டிவ் டு பாசிவ் எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். when we change an advice from active to passive, we should begin the sentence with you are advised to. நம்ம அங்கே ரெக்வஸ்ட்டில் பார்த்தோம் இல்லையா, யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அப்படின்னு பார்த்த மாதிரி தான் இங்கேயும் யூ ஆர் அட்வைஸ்டு டு. அதுவே நெகட்டிவ் ஃபார்மில் இருந்ததுன்னா யூ ஆர் அட்வைஸ்ட் நாட் டு. இதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒர்க் ஹார்ட் அப்படின்றது ஆக்டிவ். அட்வைஸ் மாதிரியான சென்டென்ஸ் தானே, கடுமையாக உழைச்சி உழைங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி ஒர்க் ஹார்டுன்னு சொல்கிற அந்த ஆக்டிவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேர்டு அந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி யூஆர் அட்வைஸ்டு டு ஒர்க் ஹார்ட், ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி அப்படியே யூஆர் அட்வைஸ்டு டு அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு ஒர்க் ஹார்ட் எடுத்து போட்டுக்கிட்டு அது நமக்கு பாசிவ். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். டு நாட் ஈட் ஜங்க் ஃபுட். அப்போ இதுக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், யூஆர் அட்வைஸ்ட் நாட் டு ஈட் ஜங்க் ஃபுட். ஸோ அந்த டூ வந்து அங்கே போயிடும். நாட் டு ஈட் ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். Then similarly you can also use the following for other imperatives. வேறு ஏதாவது imperatives வருதுன்னு வச்சுக்கோங்க. imperatives ரெக்வஸ்ட், அட்வைஸ், கமாண்டு, இதெல்லாம் வந்து நமக்கு imperative sentences அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மற்ற imperative sentences வரும்போது you are instructed to அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா you are ordered to அப்படின்ற வேர்ட்ஸை நம்ம பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட், ஆக்டிவ்லேருந்து பாசிவாக சேஞ்ச் பண்ணும்போது ஒரு ஏஜெண்ட்டை வந்து ஒமிட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த சென்டென்சஸ் பிகினிங் வித் சம் ஒன் நோ ஒன், இந்த மாதிரி சம் ஒன் அப்படின்னோ இல்லை நோ ஒன் அப்படின்னோ சென்டென்ஸ் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல இந்த ஏஜென்ட்ஸை வந்து நம்ம கட் பண்ணிடணும், அதாவது எடுத்துடணும், ஒமிட் பண்ணிடணும் பாசிவாக சேஞ்ச் பண்ணும்போது. எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். சம்படி ஹாஸ் டேக்கன் அவே மை புக். இது ஆக்டிவ், யாரும் என்னோடய புக்கை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது பாசிவாக நம்ம சேஞ்ச் பண்ணும்போது மை புக் ஹாஸ் பீன் டேக்கன், அங்கே ஹேஸ் டேக்கன் இங்கே என்னவா மாறி இருக்கு பாருங்கள், ஹேஸ் பீன் டேக்கன் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, அவே இந்த புக்குன்றது நமக்கு முன்னாடி வந்துருச்சு இல்லையா. ஸோ மை புக் ஹாஸ் பீன் டேக்கன் அவே அப்படின்றது பாசிவ் ஃபார்மில் இருக்குது. தென் செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நோ ஒன் ஹேஸ் பாட் த டிக்கெட்ஸ். இது ஆக்டிவ், யாருமே டிக்கெட்ஸ் வாங்கிட்டு வரல. இப்போது நம்ம ஆக்டிவ் டு பாசிவ் சேஞ்ச் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக வந்துடும் இல்லையா. அப்போ இந்த டிக்கெட்ஸ்ன்றது முன்னாடி வருது பாருங்கள். த டிக்கெட்ஸ் ஹேஸ் பாட்டுன்னு அங்கே இருக்குது. ஸோ இங்கே டிக்கெட்ஸ்ன்றது ப்ளூரல். ஹேவா ஹேஸா ப்ளூரல்னும் போது ஹேவ் தான் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ஹேவ் வேர்ப்ஸ். நமக்கு ஹேவ் வேர்ப்ஸில் ஹேவ் ஹேஸ் ஹேடுன்னு இருக்குது. ஸோ ஹேவ் ப்ளூரல், ஹேஸ் வந்து சிங்குலர். ஸோ இங்கே டிக்கெட்ஸ்ன்னு வந்ததுனால இங்கே ஹேவ் போட்டுக்கிறோம். நோ ஒன் பாட், யாருமே வாங்கிட்டு வரலன்றது நெகட்டிவ் இல்லையா, அதனால த டிக்கெட்ஸ் ஹேவ் நாட் பீன் பாட் அப்படின்றத இங்கே நமக்கு ஆன்சராக வருது.
add not to the verb for nobody, none, no one, no one, nobody, none அந்த மாதிரி வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா நம்ம not அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் மறுபடியும் பார்க்கலாம் பாருங்க. No one has bought the tickets. The tickets have not been bought. இப்போது ஆக்டிவ்லேருந்து பாசிவாக சேஞ்ச் பண்ணும்போது இன்ட்ராகேட்டிவ்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்ட்ராகேட்டிவ் அப்படின்றது கொஷின்ஸ், அதுதான் நம்ம இன்ட்ராகேட்டிவ் சொல்கிறோம். இப்போ கொஷின்ஸாக வருது ஆக்டிவ் வாய்ஸில், அப்போ அது பாசிவாக சேஞ்ச் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, த சென்டென்சஸ் ஆர் சேஞ்ச் டு பாசிவ் த பிகின் வித் அ வேர்ப் இன் எஸ் ஆர் நோ கொஷின்ஸ். எஸ் ஆர் நோ கொஷின்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா வேர்பில் ஆரம்பிக்கும். ஆர் வித் அ கொஷின் வேர்ட் ஃபாலோட் பை தி வேர்ப் இன் டபிள்யூஹெச் கொஷின்ஸ். ஒருவேளை டபிள்யூஹெச் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். டபிள்யூஹெச் கொஷின்ஸ்ன்றது ஹூ, வாட், வென், வேர், அதெல்லாம் டபிள்யூஹெச் கொஷின். ஸோ அந்த மாதிரி டபிள்யூஹெச் கொஷின்ஸ் வந்திருந்தால் நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒருவேளை டபிள்யூஹெச் கொஷின்ஸ் வரல, மற்றபடி வேறு ஃபார்ம் ஆஃப் கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அங்கே நம்ம வேர்பை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிட் ஹீ ரைட் அ லெட்டர்? அவங்க லெட்டர் எழுதினாங்களா அப்படின்றது ஆக்டிவ். ஸோ இங்கே நமக்கு டபிள்யூஹெச் கொஷின் இல்லை. அப்போ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா வேர்பையே நம்ம எடுத்துக்க போகிறோம். வாஸ் அ லெட்டர் ரிட்டன் பை ஹிம் அப்படின்றத நம்ம பாசிவாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கே டிட் வந்து பாஸ்ட் டென்ஸ், அதனால ஆக்சிலரி வேர்ப்ஸில் வாஸ் வந்து பாஸ்ட் டென்ஸை குறிக்கிறதுனால வாஸ் அ லெட்டர். இங்கே ரைட் பாசிவாக சேஞ்ச் பண்ணும்போது எப்பயுமே V3 ஃபார்மில் இருக்கணும். ரைட், ரோட், ரிட்டன், அந்த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ரைட் என்னவா ஆயிடுச்சு அப்படின்னா ரிட்டனாக மாறிடுச்சு. இங்கே ஹீ அப்படிங்கிறது தேர்ட் பர்சனுக்கு உண்டான ப்ரோனவுனாக மாறுது, ஹிம்னு மாறுது. ஸோ வாஸ் அ லெட்டர் ரிட்டன் பை ஹிம் அப்படின்னு பாசிவாக சேஞ்ச் ஆயிருக்கு. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இஸ் ஹீ வாட்சிங் அஸ் ஆக்டிவில் இருக்குது. இங்கேயும் நமக்கு டபிள்யூஹெச் கொஷின் இல்லை. அப்போது இங்கே இஸ் ஹீ வாட்சிங் அஸ்ன்னும் போது அஸ்ன்றது இங்கே நமக்கு ப்ளூரல், அதனால ப்ளூரல் ஃபார்மில் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆர்வி, இங்கே இஸ்ன்றது ப்ரெசன்டென்ஸ், அதுக்குண்டான ப்ரெசன்டென்ஸ் ஆர் ப்ளூரல் ஃபார்ம்லன்னு பார்த்தா ஆர் தான் வந்து நமக்கு ப்ரெசன்டென்ஸ். இங்கே வாஸ்ன்றது பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, இங்கே இஸ்ன்றது ப்ரெசன்டென்ஸ். ஸோ இது ப்ரெசன்டென்ஸில் இருக்கிறதுனால ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் இங்கே ஆர் போட்டிருக்கோம்னா அஸ்ன்றது ப்ளூரல், நமக்குன்னும் போது நிறைய பேர் இருக்காங்க அந்த இடத்துல, அதனால் அது ப்ளூரல். ஆர் வி பீயிங் வாட்ச்டு பை ஹிம்? அவனால் நம்ம அவன் 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 வந்து நம்மளை பார்த்துட்டே இருக்கானா அப்படின்னு சொல்கிறது தான் இது பாசிவாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இஸ் ஹீ வாட்சிங் அஸ் அப்படிங்கிற ஆக்டிவ் ஃபார்ம் வந்து ஆர் வி பீயிங் வாட்ச்டு பை ஹிம். கொஷின்ஸ் பிகினிங் வித் டபிள்யூஹெச் வேர்ட்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம டபிள்யூஹெச் வேர்ட்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ டபிள்யூஹெச் கொஷின்ஸ் வேர்ட்ஸ் இருந்தால் அதை ஆக்டிவ்லேருந்து பாசிவாக எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹூ வில் அக்செப்ட் திஸ்? இது ஆக்டிவ். ஸோ இதை அப்படியே சேஞ்ச் பண்ணும்போது பை ஹூம், இங்கே ஹூ என்னவா மாறி இருக்குன்னா ஹூமாக மாறி இருக்குது. பை ஹூம் வில் திஸ் பி அக்செப்டட்? ஸோ அந்த சென்டென்ஸில் இருக்கிறதே அதை அப்படியே எடுத்து மாற்றி போட்டிருக்கோம். ஸோ பை ஹூம் வில் திஸ் பி அக்செப்டட். தென் செகண்ட் கொஷின், ஹூ ஹேஸ் அரேஞ்ச்டு திஸ் மீட்டிங்? ஸோ பை ஹூம் அங்கே இருக்கக்கூடிய அதே ஃபார்ம் எடுத்து போட்டிருக்கோம் பாருங்கள். பை ஹூம் ஹேஸ் திஸ் மீட்டிங் பீன் அரேஞ்ச்டு? தென் தேர்ட் ஒன், வென் வில் யூ ஃபினிஷ் த பில்டிங்? இதை சேஞ்ச் பண்ணும்போது இங்கே வென் அப்படிங்கிற ஃபார்ம், அங்கே ஹூ அப்படின்னு வந்தால் தான் பை ஹூம்னு மாத்திரம். இதே வென் அப்படின்னு சொல்லி வரும்போது அதே வென்னில் தான் பாசிவும் ஆரம்பிக்குது பாருங்கள். வென் வில் த பில்டிங் பி ஃபினிஷ்டு பை யூ? ஸோ பில்டிங் எப்போ வந்து ஃபினிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஆக்டிவ் டு பாசிவ் சேஞ்ச் பண்ணும்போது எப்பயுமே நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி வந்துடும். ஆப்ஜெக்ட் முன்னாடி வர்றதுனால தான் இந்த பில்டிங்ன்ற வேர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்திருக்கு. ஸோ வென் வில் த பில்டிங் பி ஃபினிஷ்டு பை யூ அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிருக்குது. த ஏஜென்ட் பை யூ இஸ் ஆப்ஷனல். பை யூ அப்படின்றத நம்ம போட்டாலும் பரவாயில்ல, போடலனாலும் பரவாயில்ல. வென் வில் த பில்டிங் பி ஃபினிஷ்ட், அது கூட ரைட்டு தான். ஹவு டிட் தே டூ திஸ் ஆக்டிவில் இருக்குது. ஸோ நமக்கு இங்கே திஸ்ன்றது ஆப்ஜெக்டில் இருக்கிறதுனால ஹவு அப்படின்ற கொஷின் வேர்டு வந்திருக்கிறதுனால நம்ம அதையே அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த டிட்ன்றது பாஸ்ட் டென்ஸ், அதனால பாஸ்ட் டென்ஸ்க்கு உண்டான வாஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஹவு வாஸ் திஸ் டன் பை தெம்? ஸோ டூவோட தேர்ட் ஃபார்ம், டூ டிட் டன் தான் அதோடைய தேர்ட் ஃபார்ம் இல்லையா. ஸோ ஹவு டிட் திஸ் டன் பை தெம்? இங்கே பை தெம் அப்படின்றது நம்ம எழுதினாலும் பரவாயில்ல, எழுதாக்கட்டியும் பரவாயில்ல, அது ஆப்ஷன் நமக்கு. ஹவு வாஸ் திஸ் டன், அவ்வளோதான். அதோடைய பாசிவ் ஃபார்மாக இருந்தாலும் ஓகே தான்.
தென் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் ஆக்டிவ் டு பேசிவ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம ரூல்ஸ் இப்போ பார்த்தோம். ஸோ அதை வச்சு நம்ம இந்த 12 கொஷின்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸையும் நம்ம பார்த்துடலாம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸை இப்போ பேசிவாக சேஞ்ச் பண்ண போகிறோம். இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்றது ரெக்வெஸ்ட், ஆர்டர், ப்ளீஸிங் இந்த மாதிரியான சென்டென்சஸ் தான் நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ப்ளீஸ் கால் ஹிம் அட் ஒன்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம ப்ளீஸ்ன்ற வார்த்தை வந்தால் யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு, ஏற்கனவே நம்ம இதுக்குண்டான ரூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ அதனால் வெறும் ஆன்சர்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். இதுக்குண்டான ரூல்ஸை நீங்கள் அப்படியே கொஞ்சம் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி கூட நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர்ஸ் புரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கால் ஹிம் அட் ஒன்ஸ், யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு கால் ஹிம் அட் ஒன்ஸ். ப்ளீஸ் எடுத்துகிட்டு யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு மட்டும் தான் போட போகிறோம், இது எல்லாம் அப்படியே எழுத போகிறோம். ஹவ் டிட் யூ கிராஸ் த ரிவர் அப்படின்னும் போது இங்கே நமக்கு WH கொஷின் கொடுத்துருக்காங்க, ஹவுன்ற வேர்டு கொடுத்துருக்கிறதுனால ஹவு வாஸ் த ரிவர் கிராஸ்ட் பை யூ அப்படின்ற மாதிரி நம்ம எழுதுகிறோம். நோ ஒன் இஸ் பாதரிங் த நாவல்ஸ் ஃப்ரம் த, நோ ஒன் இஸ் borrowing the novels from the library. No one is borrowing the novels from the library. The novels are not being borrowed by anyone from the library. ஸோ இங்கே அந்த நோ ஒன் அப்படின்றது நாட் அப்படிங்கிறத சொல்கிறதுனால அங்கே ஆர் நாட் பீயிங் அப்படின்றத நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. இங்கேயும் நமக்கு பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் நம்ம போட்டிருக்கோம். ஆர் பீயிங் borrowed, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இருக்கிறதுனால பீயிங் அப்படிங்கிற ஒரு ஆக்சிலரி வேர்பை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வில் யூ ஹெல்ப் மீ, இங்கே ஆக்சிலரி வேர்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே ஆக்சிலரி வேர்பில் இது ஸ்டார்ட் ஆகுது. வில் ஐ பி ஹெல்ப்டு பை யூ, இங்கே யூ அப்படின்றத ஐயா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, மீன்றது நம்ம யூவாக போட்டிருக்கோம். ஸோ வில் ஐ பி ஹெல்ப்டு பை யூ. கோ ஃபார் அ ஜாக் early in the morning, ஸோ அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ யூ ஆர் அட்வைஸ்டு டு, அட்வைஸ் மாதிரி வரும்போது யூஆர் அட்வைஸ்டு, யூஆர் ரெக்வெஸ்டட், யூஆர் ஆர்டர்ட் அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டு கோ ஃபார் தி ஜாக் early in the morning. Why have you left your brother at home? இங்கே why WH கொஷின் ஆரம்பிக்கிறதுனால அதுலேயே நம்ம ஆரம்பிக்கிறோம். Why has your brother been left by you at home? Nobody should violate the rules. ஸோ இது சேஞ்ச் பண்ணும்போது ரூல் ஷுட் நாட் பி வயலேட்டட். இங்கே நோபடின்னும் போது அது நம்ம ஆர்டர் பண்ணுற மாதிரி யாருமே இந்த ரூல்ஸை வந்து மீறக்கூடாதுன்னும் போது அப்போ நாட் போட்டு நம்ம அதில் எழுதுகிறோம். ரூல் ஷுட் நாட் பி வயலேட்டட். someone has to initiate it immediately. ஸோ இது சேஞ்ச் பண்ணும்போது இட் ஹேஸ் டு பி இனிஷியேட்டட், அங்கே இட்டுன்றதை நம்ம இதில் கொண்டு வரோம், சப்ஜெக்டாக கொண்டு வரோம். இட் ஹேஸ் டு பி இனிஷியேட்டட் பை someone immediately. தென் ஹாவ் யூ இன்வைட்டட் ராமன் டு த பார்ட்டி. ஸோ இங்கே எழுதும்போது இங்கே ராமன் அப்படின்றது சப்ஜெக்ட் வரும்போது ராம் அப்படின்றது நமக்கு சிங்குலர். ஸோ ஹேஸ் போட்டிருக்கோம். ஹேஸ் ராமன் பீன் இன்வைட்டட் டு த பார்ட்டி. ப்ளீஸ் டு நாட் வாக் ஆன் த கிராஸ். ஸோ இங்கே ப்ளீஸ் வரும்போது யூ ஆர் ரெக்வெஸ்டட் நாட் டு வாக் ஆன் த கிராஸ். மீதியெல்லாம் அப்படியே எடுத்து நம்ம எழுதுருவோம். கிராஸ் தி பிஸி ரோட்ஸ் கேர்ஃபுல்லி. ஸோ இது நமக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி, அதனால யூ ஆர் அட்வைஸ்டு டு அப்படின்னு போடுறோம். கிராஸ் த பிஸி ரோட்ஸ் கேர்ஃபுல்லி. when will you book the tickets to Bengaluru? இங்கே வென்ன்றது WH கொஷின் இருக்கிறதுனால அதையே நம்ம எழுதிக்கிறோம். when will the tickets be booked by you to Bengaluru? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அதில் 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்குது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்குது. டைரக்ட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு ஒரு மனுஷங்களை குறிக்கிற மாதிரியே இருக்கும். ஐ கேவ் அ பென் டு ஹிம், ஹர், ஹிஸ், ஹிம் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு வரும். ஸோ மனுஷனை குறிக்கக்கூடிய வேர்ட்ஸாக இருந்தால் அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், திங்ஸை குறிக்கக்கூடிய வேர்ட்ஸாக இருந்தால் அது டைரக்ட் ஆப்ஜெக்ட் நமக்கு சென்டென்ஸில். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா 2மே இருக்குது, ஐஓவும் இருக்குது, டிஓவும் இருக்குது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டும் இருக்குது, டைரக்ட் ஆப்ஜெக்ட்டும் இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம ஆக்டிவ் டு பேசிவாக சேஞ்ச் பண்ண சொல்லி நம்மளை சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஜான் கேவ் அ பார் ஆஃப் சாக்லேட் டு ஜில். இங்கே ஜில்ன்றது நமக்கு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், சாக்லேட் அப்படின்றது நமக்கு பார் ஆஃப் சாக்லேட்ன்றது நமக்கு டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மனுஷங்களை குறிக்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்தால் அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சென்டென்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எஸ்ஓவி, எஸ்விஓ, எஸ்விஐஓ, டிஓ பேட்டர்ன்லாம் போடும்போது இது நம்ம
ட்ரிக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். மனுஷனை குறிக்கக்கூடிய வேர்ட்ஸை வந்து அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், திங்ஸை குறிக்கக்கூடிய வேர்ட்ஸ் மாதிரி வந்து அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ இதில் டைரக்ட் ஆப்ஜெக்டும் இருக்குது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்டும் இருக்குது. ரெண்டு ஆப்ஜெக்டையும் வச்சு நம்ம சென்டென்ஸ் மாற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்டான ஜில் அப்படிங்கிற வேர்டை வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ஜில் வாஸ் கிவன், இங்கே கேவன்றது பாஸ்ட் டென்ஸ். ஸோ சேஞ்ச் பண்ணும்போது ஜில் வாஸ் கிவன் அ பார் ஆஃப் சாக்லேட் பை ஜான். தென் இப்போ பார் ஆஃப் சாக்லேட் அப்படின்றது நமக்கு டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதை வச்சு சென்டென்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது அ பார் ஆஃப் சாக்லேட் வாஸ் கிவன் பை ஜான் டு ஜில், அந்த ஃபார்ம் வந்து சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கலாம். தென் பிரகதி லென்ட் அ பென்சில் டு கீர்த்தனா. இங்கே பென்சில்ன்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட், கீர்த்தனா அப்படின்றது நமக்கு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எடுத்து நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் பாருங்க, பாசிவாக சேஞ்ச் பண்ணலாம். இங்கே லென்ட்ன்றது நமக்கு பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ் வரும்போது நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது நான் ஆல்ரெடி வேறு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது க்ளூஸாக வச்சு கூட நீங்கள் இந்த சென்டென்ஸ் எல்லாம் பண்ணலாம். கீர்த்தனா வாஸ் லென்ட் அ பென்சில் பை பிரகதி. தென் அ பென்சில், அதாவது டைரக்ட் ஆப்ஜெக்டை வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அ பென்சில் வாஸ் லென்ட் பை பிரகதி டு கீர்த்தனா. அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி போட்டுக்க வேண்டியது தான். சுதா டோல் த ட்ரூத் டு ஹர் ஃப்ரெண்ட். ஸோ இங்கே இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்கக்கூடிய ஹர் ஃப்ரெண்டை வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஹர் ஃப்ரெண்ட் வாஸ் டோல் த ட்ரூத் பை சுதா. இப்போ ட்ரூத் அப்படிங்கிற டைரக்ட் ஆப்ஜெக்டை வச்சு சேஞ்ச் பண்ணும்போது த ட்ரூத் வாஸ் டோல்ட் பை சுதா டு ஹர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணும். என்னென்ன டென்ஸ் வரும்போது என்னென்னவா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத க்ளூவாக வச்சு இதெல்லாம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். தி ஆஃபர் தி ஜாப் டு வெங்கட். ஸோ வெங்கட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஜாப்ன்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ வெங்கட்டை நம்ம சப்ஜெக்டை கொண்டு வரும்போது வெங்கட் வாஸ் ஆஃபர்ட் அ ஜாப் பை தெம். தேன்றது பாசிவாக சேஞ்ச் பண்ணும்போது தெம்மாக மாறிடும். தென் டைரக்ட் ஆப்ஜெக்டை வச்சு பண்ணுறோம். த ஜாப் வாஸ் ஆஃபர்ட் பை தெம், தே வந்து தெம்மாக சேஞ்ச் ஆகுது, டு வெங்கட். Then the boss showed the new computer to Kavya. இங்கே காவியான்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஸோ அதை வச்சு சேஞ்ச் பண்ணலாம். காவ்யா வாஸ் ஷோன் த நியூ கம்ப்யூட்டர் பை த பாஸ். தென் த நியூ கம்ப்யூட்டர்ன்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட், அதை வச்சு பண்ணும்போது த நியூ கம்ப்யூட்டர் வாஸ் ஷோன் பை த பாஸ் டு காவ்யா.